பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியோடு முடியக்கூடிய தருவாய்க்கு கொண்டிருக்கிறது. மக்களை எல்லாம் இந்த தொகுதி முழுவதும் நான் எல்லா கிராமங்களுக்கும் தெரிவிக்கிறேன். மிகப்பெரிய எழுச்சியாக தன்னெழுச்சியாக மக்கள் என்னை ஆதரிக்கக்கூடிய நிகழ்ச்சியை நான் இங்கே காண்கிறேன். அந்தந்த கிராமங்களிலே காண்கிறேன். திமுக அரசிலே நிறைய நிறைகள் மக்கள்கிட்ட பொங்கி எழுந்து குறைகளை சொல்கிறார்கள். ஆட்டு பக்கத்தில் இருந்த கிராமங்களை கூட குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்கல, போக்குவரத்து செஞ்சு கொடுக்கல. இது நிறைய குறைகளை மக்கள் எங்களிடம் கூறினார்கள். எங்களுக்கு தான் ஆதரவு அளிப்போம், வாக்களிப்போம் என்கிறதை அவங்களுக்கு உறுதி சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு எழுச்சியான நேரத்தில் மிகப்பெரிய அளவில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஆளுகின்ற அரசு அதிகாலையிலே சுமார் ஒரு 8:30 மணி அளவில் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னை பிரச்சாரத்துக்கு போக விடாமல், கடைசி நாள் பிரச்சாரம், அந்த பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதுங்கிற முறையில் முதல்ல காவல்துறை வந்துச்சு. ஓட்டப்படாரத்தை சேர்ந்த ஆய்வாளர் வந்து என்னுடைய 2 வண்டியும் செக் பண்ண, பேனட்லேருந்து டிக்கியிலேருந்து டேஷ்போர்ட்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணி முடித்தா பிறகு ஃப்ளைன்ஸ் கோடு வந்துச்சு. ஃப்ளைன்ஸ் கோடும் பார்த்து முடிச்சிட்டாங்க. அப்போ நான் அதுக்கு பிறகு இன்னொரு டீம் வந்துச்சு. அந்த டீம் யாருன்னு எனக்கு தெரியல. திடீர்னு அவங்க என்னை பிரச்சாரத்துக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை தடுத்துன்னு, என்னங்க கடைசி நாளில் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி, இல்லை உங்கள் வீட்டிலேருந்து பணம் இஷ்யூ ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா. பணம் என்னங்க பணம் இஷ்யூ ஆகிக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டு சொல்லும்போது, இல்லை நாங்கள் அங்கே அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு சொல்லி நாம் பிரச்சாரத்தை விஷயத்தமாக நாங்கள் வெளியே கிளம்பணும்னு சொன்ன உடனே அவங்க தவறான தகவலை, மாவட்ட காவல்துறைக்கு தவறான தகவலை கொடுத்து இருக்கிற அத்தனை பிளேன்ஸ் கோடு, அப்போ இன்னைக்கு திட்டம் போட்டு எல்லா பிளேன்ஸ் கோடும் இங்கே வந்துட்டு என் வீட்டுக்கு வந்துட்டு, அப்போ திமுக பணம் கொடுக்கறதுக்கு இவங்க உறந்தையாக இருந்தாங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா என்ன சொல்லி ஏமாற்றி நான் இன்னைக்கு பணம் கொடுக்குன்னா நான் என்னைக்கு பணம் கொடுத்து இந்த மக்கள்கிட்ட என்னைக்கு போய் சேருங்கிறது அவங்களுக்கு எனக்கு தெரியல. நான் வாக்காளருக்கு பணம் கொடுக்கக்கூடிய மனநிலையில இல்லை, மக்களை நம்பி இருக்கேன். பணம் கொடுத்து ஓட்டு வாங்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு சேர்ந்த இயக்கத்துக்கே கிடையாது, எப்பவும் கிடையாது. நான் பணம் கொடுக்குற அளவுக்கு தகுதியான ஒரு பணக்கார வேட்பாளர் இல்லை, ஏழை எளிய வேட்பாளர், மக்களை நம்புகிறவன், மக்களை சந்திக்கிறவன், மக்களை நம்பித்தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அதனால பணம் கொடுக்கணும்னா அந்த பணம் போய் என்ன கொடுக்க முடியுங்கிறத சாதாரண இருக்கும். திமுக 1000 ரூபா கொடுக்குன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு தான். இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியல. அப்போ ஒரு திட்டம் போட்டு என்னை இன்னைக்கு தடுக்கணும், இவர் வெற்றி பெற்றுவாரு, 30,000 வாக்கு மேல வாங்கிடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு பத்திரிகை துறை மூலியமா, ஊடகத்துறை மூலியமா, உளவுத்துறை மூலியமா ஒரு ரிப்போர்ட் கிடைச்ச உடனே என்னுடைய வெற்றியை தடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கம் கிடையாது. அதனால எனக்கு காலையில பிரச்சாரத்துக்கு 12:30 மணி வரைக்கும் விடலை. 2 டிஎஸ்பி, ஒரு 4-5 போலீஸ் போர்ட்ஸு, அடுத்தாப்புல அனைத்து பிளேன் கோட்ஸும் இங்கே நிற்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? ஒரு பணம் கொண்டு போனால் பணத்தை பிடிக்க வேண்டியதான், இல்லை பணம் இஷ்யூ பண்ணால் பிடிக்க வேண்டியதான். எனக்கு சட்டத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல. உடனே பணம் இருக்குன்னு சொல்லி உடனே சர்ச்சு வாரண்ட் வாங்கி ஐடி என் வீட்டை சர்ச் பண்ணுறாங்க. அப்போ என் வீட்டில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது என்னுடைய பையன் தான் வரவு செலவு பண்ணுறாரு. அவர் வீட்டம்மா வேலை பார்க்கு, அவர் நகைகளை அடகு வைக்க, தொழில் பண்ண, ஏதாட்டும் ஒரு வேலையில் இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு 27 லட்ச ரூபா சில்லறை பிடிச்சதாக அவர் முறையான ஆவணம் கொடுத்துருக்கிறார். அடுத்தாப்புல ஒரு 2 டிஎஸ்பி 2 பேர் என்னமோ பெரிய பரபரப்பாக வந்தாங்க. பரபரப்பாக வந்தவங்க டிஎஸ்பி பார்த்தோம்னா அதை எடுன்னு சொல்லி இவங்களாம் போட்டு எடுக்கிறது நாங்கள் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். பணம் வீட்டுக்கு வெளியே யாரும் போடுவாங்களா? அது எங்க காம்பவுண்ட் கேட்டுக்கு பக்கத்துல இருந்து உடனே இருக்காங்க. அப்போ போய் நீ எப்படி போய் சர்ச் பண்ணுங்க, வந்த உடனே எடுத்துக்க, அது வீடியோ இருக்கு. அதே மாதிரி என் வீட்டுக்குள்ள இருந்து பணம் எடுத்த பணத்துக்கு முறையாக எடுத்திருக்கோம், முறையாக கணக்கு கொடுத்துருக்கோம். என் பையன் கணக்கு கொடுத்துருக்காப்புல. நான் பிரச்சாரத்துக்கு சரி நடக்கட்டும்னு சொல்லி நான் பிரச்சாரத்துக்கு கிளம்பி புதியமுத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சு நான் இன்னைக்கு கோயில்பத்துல இருந்து அப்படியே பார்த்து புதியமுத்தூர் வழியா ஓட்டப்பிராரத்தில் என்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு பண்ணணும், தொகுதி முறை செல்லணும்னு நினைச்சிருந்தேன். இன்னைக்கு அதை செல்ல விடாம என்னுடைய வெற்றியை தடுக்கணுங்கிற நோக்கத்துல அவங்களுக்கு பயம் கொடுத்துட்டு ஆட்சி மாற்றம் உறுதி,
தோல்வி திமுகவுக்கு இங்க உறுதிங்கிற நிலைமையில வந்த உடனே என்னை தடுக்கணுங்கிறத போலீஸ் போர்ஸ், இவ்வளவு போலீஸ் போர்ஸ் எங்கேயுமே நம்ம பார்த்தது இல்லை. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு அராஜகமான நிலை, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. உடனே ஐடி மதுரையிலிருந்து ஐடியில் அந்த மண்டலத்தில் இருந்து கொண்டு வந்து உடனே சர்ச் பண்ணி உடனே நீங்கள் என்ன பிடிச்சிருங்க. அப்போ இன்னைக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு யார் பதில் சொல்லுவா? வேட்பாளருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை இன்னைக்கு இந்த திமுக அரசு விட்டுருக்கு. இன்னைக்கு அம்மா கண்மொழி அம்மா பேசியிருக்காங்க, வேட்பாளர் வீட்டில் ரூபாயை பிடிக்கல அப்படின்னு இருக்காங்க. உங்க வேட்பாளர் தாமா நீங்க பூரா 1000 ரூபா உள்ள கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியாதா? நாட்டு மக்கள் உண்மைக்கு என்னைக்கும் வந்து உண்மையை மறைக்க மாட்டாங்க. உண்மையை வந்து ஒரு நாளும் மறைக்க முடியாது. தர்மம் தான் வெல்லும், நீதி தான் வெல்லும். 1000 ரூபாய் யார் இந்த தொகுதியில் கொடுத்துருக்கா நீங்க அடிச்சு சொல்ல முடியுமா? நாங்கள்லாம் அதை கண்டுக்கிடல. மக்களுக்கு நீங்க குடுக்கிய, உங்களுக்கு நீங்க களவாண்டு கொள்ளையடிச்சு சம்பாத்தி பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க குடுக்கிய. எங்களை மாதிரி ஏழை வேட்பாளர்கள் கொடுக்கறதுக்கு வழி இல்லை. நாங்க மக்களை வாக்க நம்பித்தான் இருக்கோம். அதனால எங்களால கொடுக்க முடியல. அதுவும் கொடுக்கக்கூடிய நாளும் இல்லையே. நீங்க என்ன குற்றச்சாட்டை எங்களை வைக்கிய? இந்த பணங்களை நீங்க ஒரு வாரமா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது அதிகாரிகள், காவல்துறையோ, பிளேன்ஸ் கூட யாருமே கண்டுக்கிடல. நாங்களும் எத்தனையோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். பணம் கொடுக்காங்கன்னு நிறைய நாள் கூப்பாடு போட்டிருக்கோம். ஒண்ணுமே கொடுக்கல. ஒரு சும்மா இருந்த ஒரு வேட்பாளர் வீட்டுல வந்து பணம் இருக்குன்னு சொல்லி உடனே ஐடி மண்டலத்துல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து என் வீட்டை சர்ச் பண்ணி நீங்க 27 லட்ச ரூபாய் எடுத்திருக்கீங்க. 27 லட்ச ரூபாய்க்கு நான் கணக்கு கொடுத்துருக்கேன். முறையான ஆவணம் மூலமா கணக்கு கொடுத்துருக்கேன். அந்த அம்மா தவறான தகவல் சொல்லுது. உங்களை மாதிரி நாங்க எந்த ஊழலும் பண்ணலையே, கொள்ளையடிக்கலையே. எங்களை எந்த குற்றச்சாட்டு முடியும்? இந்த 40 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில என் மேல எந்த குற்றச்சாட்டு, எந்த கிரிமினல் வழக்கும் கிடையாது. என்னுடைய எழுத்து பக்கத்துல போன ஒரு காத்தாடி பிரச்சனையை போடக்கூடாதுன்னு சொன்னதை ஒரு காவல்துறை, இவங்க திமுக சர்க்கார்ல தான் என்ன மேல வந்து ஒரு வழி இருக்காங்க. இது வரைக்கும் நீங்க எங்கேயாட்டு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா என் மேல ஒரு குற்றவியல் வழக்கு இருந்தா நான் அரசியல் விட்டு விலக தயாரா இருக்கேன். ஒரு குற்றவியல் வழக்கு இருந்தா இந்த திமுக